இன்றைக்கி நம்ம 25 டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஒரு பணியாளரோட சம்பளத்தில் வந்து 30% அதிகரிக்கு. அந்த அதிகரிப்பு ஆனனால என்ன ஆகுதுன்னா 910 ரூபா சம்பளம் அதிகமாகுது. ரைட்டா? அப்போது அந்த அதிகரிப்புக்கு முன்னால் அவர் சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ரைட், இது எப்படி செய்யலாம் பாருங்கள். 30%. ரைட்டா? 30% எப்படி எழுதுலாம்? 30/100. ரைட்டா? பர்சன்டேஜுக்கு 1/100, அதனால் 30/100. கேன்சல் பண்ணால் 3/10. ரைட்டா? எப்போ பாருங்கள், கீழே உள்ளது வந்து ஒரிஜினல் வேல்யூ. ரைட்டா? சரி, ரைட். இப்போ என்ன கொடுத்துருக்கு? இன்க்ரிமெண்ட்டு, அதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன செய்யணும்? கூட்டினா எவ்வளவு? 13. அப்போ இன்க்ரிமெண்ட் எவ்வளவு? 13. ஒரிஜினல் எவ்வளவு? 10. ரைட்டா? ரைட். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? கூடுறதுனால சம்பளம் எவ்வளோ இருக்குது? 910 இருக்குது. அப்போது இந்த 13 தான் 910. அப்போது 10 எவ்வளவு? ஒரிஜினல் எவ்வளவு? கூடுறதுக்கு முன்னால் அது 10 இல்லையா? அது எவ்வளோ கண்டுபிடிக்கணும்? 13 7 91. ஸோ 70. அப்போது x = 10 × 70 எவ்வளவு? 700. ஸோ ஆப்ஷன் சி. ரைட்டா? ஓகே, அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். அதாவது ஒரு இயந்திரம் இருக்குது. ரைட்டா? அந்த மிஷின் வந்து தற்போதைய மதிப்பு 50,000. இதன் மதிப்பு வந்து ஒவ்வொரு ஆண்டும் 10% குறையுது. அப்போ 3 ஆண்டுகளுக்கு பிறகு இதோட மதிப்பு என்ன இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சரி, ரைட்டா? சரி, ஃபஸ்ட்டு என்ன பாருங்கள், 10%. அது எப்படி எழுதலாம்? 10/100. ரைட்டா? கேன்சல் பண்ணால் 1/10. இது ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. குறையுதுன்னு என்ன செய்யணும்? 10ல் 1 போனால் 9. அப்போ 9/10. ரைட், ஓகேவா? சரி, இப்போ என்ன செய்யணும் பாருங்க. 50,000 இன்ட்டு ஃபஸ்ட்டு வருஷம் 9/10. அடுத்து ரெண்டாவது வருஷம், மொத்தம் 3 வருஷம் இல்லையா? அதனால் 3 தடவை போடணும். 9/10. ரைட்டா? ரைட். இப்போ பாருங்கள், ஒரு 0, மொத்தம் 3 0க்கு 3 0க்கு 3 0 கேன்சல். இப்போ எவ்வளோ இருக்குது? 9 × 9 81. 81 × 9 எவ்வளோ ஆகும்? ஒரு 9 9 8 9 72. 729 × 50. ரைட்டா? சரி, ரைட். எவ்வளோ பாருங்கள்? 9 5 45, மீதி 4, 5 10, 14, மீதி 1, 7 5 35, 36. ரைட்டா? ஒரு 0 இருக்குது, இந்த ஒரு 0 போட்டுரும். ரைட்டா? அப்போது 750 × 50 எவ்வளோ வரும்? 36,450. ஆப்ஷன் பி. ரைட். அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு மாணவன் வந்து ஒரு எண்ணை 5/3 பெருக்குவதுக்கு பதிலாக 3/5 பெருக்கி விட்டார். அப்படின்னா அந்த கணக்கில் சதவீத பிழை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ரைட், இது எப்படி செய்யலாம்னு பாருங்கள். அதாவது 5/3 அப்படின்னு பெருக்கிறதுக்கு பதிலாக ஒரு நம்பரை 3/5 பெருக்கிட்டார். ரைட்டா? இப்படி பண்ணும்போது அதோட சதவீத பிழை எவ்வளோ தப்பு பண்ணியிருக்காரு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கணக்கு எப்படி செய்யலாம்னா, இதை அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 × 5 25. ரைட்டா? ரைட். இதை ஒப்புக்கு எழுதிங்க. அப்போ இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × 3 9. ரைட்டா? ரைட். இப்படி வச்சுட்டு இங்கே என்ன பண்ணால், இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள், வித்தியாசம். 25ல் 9 போனால், இப்போது இந்த 25க்கும் 9க்கும் வித்தியாசம் பாருங்கள். அப்போ 25 - 9 எவ்வளவு? 16. ரைட்டா? 16 / அதாவது இந்த ஒரிஜினல் நம்பர் இதுதான். இப்போ 25 எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருக்கனால × 100. ரைட்டா? இப்போ 25 4 25 100. இப்போ 16 × 4 எவ்வளவு? 64. ஸோ 64% அவர் தவறு செஞ்சுருக்காரு. ஆப்ஷன் டி. ரைட். அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். அது 2 நம்பர் இருக்குது. அதோட ரேஷியோ வந்து 4:5ன்னு கொடுத்துருக்கு. ரைட்டா? அதோட ரேஷியோ எவ்வளவு? 4:5. இப்போ அந்த 2 நம்பர்லேருந்து 5 நம்ம கழித்தோம்னா அந்த ரேஷியோ எவ்வளோ ஆகுது? 3:4 ஆகுது. அப்படிங்கும்போது அந்த அதில் பெரிய நம்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த 2 நம்பரில் பெரிய நம்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? இது எப்படி செய்யலாம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், 4:5 இதுதான் ஒரிஜினல் ரேஷியோ. சரியா? ரைட். இதில் வந்து என்ன செய்தாங்க? 5 கழிக்காங்க. அப்போ -5 -5 போட்டுருக்காங்க. கழிச்சதுக்கப்புறம் அந்த ரேஷியோ என்னவோ மாறுது? 3:4 மாறுது. ரைட்டா? சரி, ரைட். இப்போ பாருங்கள், இது எப்படி செய்யலாம்னா, இதை எப்படி பெருக்கிடுங்க. 4 × 4 16 மைனஸ் இதை எப்படி பெருக்கிடுங்க. 3 × 5 15 ஈக்குவல் டு
இதை பாருங்கள், இந்த இதை பெருக்குங்க. 4 × 5 20. இந்த மைனஸ் சிம்பிள் அதெல்லாம் யோசிக்க வேண்டாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ரைட்டுங்களா? ரைட்டு. அப்போது இதை பெருக்குங்க. -3 × 5 15. ரைட்டா? ரைட். இப்போ 16 - 5 எவ்வளோ ஆகும்? 1 ஈக்குவல் டு 20 - 15 எவ்வளோ ஆகும்? 5. ஸோ நமக்கு 1 = 5. நம்ம ஒரிஜினல் ரேஷியோ என்ன இருக்குது? 4:5. ரைட்டா? அப்போ இதை அதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இப்போ 4 × 5 எவ்வளோ ஆகும்? 20. இது ஒரு நம்பர். ரைட்டா? அடுத்த நம்பர் என்னது? 5. அப்போ 5 × 5 25. ரைட்டா? இது இன்னொரு நம்பர். ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இருக்கிற பெரிய நம்பர் என்னது? 25. ஸோ ஆப்ஷன் பி. ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு சம் ஆஃப் ருப்பீஸ் வந்து 3000 இருக்குது. அந்த 3000 வந்து 3993 மாறுது. எத்தனை பர்சன்டேஜில்? 10%. அது எத்தனை வருஷத்தில் மாறும்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரி, இப்போ இது எப்படி செய்யலாம்னா, 3000 எவ்வளோ மாறுது? 3993. எத்தனை பர்சன்டேஜில்? 10% ரேட் ஆஃப் பர்சன்டேஜ். சரி, இது எப்படி செய்யலாம்னு பாருங்கள். 10% நம்ம எப்படி எழுதலாம்? 10/100 அடித்தா 1/10. ரைட்டா? இப்போ என்னென்னா, இந்த 1/10 தான் நம்ம வச்சு கணக்கு செய்ய போகிறோம். எப்படின்னு பாருங்கள். கீழே இருக்கிறது வந்து எப்போதுமே வந்து பிரின்சிபல், ஒரிஜினல் தொகை. சரியா? இந்த ரெண்டுத்தையும் கூட்டினா அது வந்து அமௌண்ட்டு. சரியா? அதாவது என்னென்னா, மேலே இருக்கிறது வந்து வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. அமௌண்ட்னா என்னென்னா, அந்த பிரின்சிபலும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் கூட்டினா அதுதான் வட்டி. சரியா? அப்போது அமௌண்ட் வந்து எவ்வளவு? 11. பிரின்சிபல் வந்து 10. ரைட்டா? சரி. அப்போ பிரின்சிபல் வந்து எவ்வளவு? 10. அமௌண்ட் வந்து 11. ரைட்டா? சரி, ரைட்டு. இப்போது இதை கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணால் 1 1 3 3. அப்போ 1000. இதை அடித்தா 1 3 3 3 9 3 9 1 3 3. ரைட்டா? சரி, இப்போ 1000 இது 1331. சரி, நமக்கு பிரின்சிபல் வந்து 10, அமௌண்ட் வந்து 11. ரைட்டா? இப்போது இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு எத்தனை போட்டால் 1000 ஆகும்? 10 × 10 × 10, அதாவது 10 கியூபு 1000 ஆகும். ஓகேவா? அப்போது அதே மாதிரி இது 11 கியூபு போட்டுச்சுன்னா 1331 வரும். ஸோ 3 வருஷத்தில் 3000ங்கிற அமௌண்ட் வந்து 3993 மாறும். ரைட். ஓகே. அடுத்த கொஷின் பாருங்கள். என்ன? 9 கியூப் × 81 ஸ்கொயர் டிவைடட் 27 கியூபு ஈக்குவல் டு 3/x. இது வந்து 3/x. சரிங்களா? இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் எக்ஸ். சரிங்களா? எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. எப்படி செய்யலாம்னு பாருங்கள். இப்போது இது எல்லாத்தையும் ஒரே பேஸாக மாற்றணும். சரியா? மாற்ற மாதிரி தான் இருக்குது பாருங்க. இப்போ என்னது? 3 ஸ்கொயர் எடுத்துக்கலாமா? 9க்கு பதிலாக 9க்கு பதிலாக 3 ஸ்கொயர். ஓகேவா? இந்த கியூப் மேலே. ஓகேவா? இன்ட்டு அதுமாதிரி 81க்கு பதிலாக எல்லாம் 3/4. இந்த ஸ்கொயர் மேலே போட்டுக்காங்க. அப்படி டிவைட் 3/3, அதாவது 3 × 3 × 3 27. சரியா? அப்போ அந்த கியூபை மேலே அப்படி போட்டுருங்க. ஈக்குவல் டு 3/x. ரைட்டு? ஓகேவா? அப்போ பேஸ் எல்லாமே 3 3 3 3 ரைட். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள். 3 2 × 3 எவ்வளோ ஆகும்? 6 இன்ட்டு 3 4 × 2 எவ்வளோ ஆகும்? 8 டிவைட் பை 3 3 × 3 எவ்வளோ ஆகும்? 9. ரைட்டா? ஈக்குவல் டு 3x. ரைட். இப்போது இதை பாருங்கள். பவரில் இருக்கிறது வந்து இப்போ பேஸ் எல்லாம் ஒன்றாகிட்டு. ரைட்டா? அப்போது 3 மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது இந்த பவர் என்ன ஆகுனா ப்ளஸ்ஸாக மாறும். சரியா? அதாவது பவர் வேல்யூ வந்து மல்டிப்ளிகேஷனில் வந்து எப்படி இருக்கும்? ப்ளஸ் பண்ணணும். டிவைடில் இருக்கிறது வந்து என்ன செய்யணும்னா சப்ராக்ட் பண்ணணும். ரைட்டா? சரி, அப்போ 3 பவர் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால பாருங்கள். அப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால 6 + 8 டிவைடில் இருந்து என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணணும். -9 ஈக்குவல் டு 3/x. இப்போ என்ன ஆகும்? 3 எத்தனை ஆகும்? 14 - 9 5 ஈக்குவல் டு 3/x. இந்த ரெண்டு பேஸும் ஈக்குவலாக இருக்கிறனால 3 3 கேன்சல். அப்போது x இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 5. ஆப்ஷன் ஏ. ரைட். அடுத்த கொஷின். இப்போ எந்த கொஷின் பாருங்கள். அது 4
பவர் 3.5 இஸ் டு 2 பவர் 5. ரைட்டா? இந்த சம் எப்படி பண்ணு பாருங்கள். நிறைய பேர் இதில் இந்த கொஷின்லாம் தப்பாக செய்கிறாங்க. இப்போ நல்லா கவனிங்க எப்படி செய்யணும் பாருங்கள். இப்போ இது எப்படி எழுதலாம்? போகிறேன் ரெண்டும் பேஸும் ஈக்குவல் ஆக்கணும். அப்போது 2 பவர் 2 எழுதிக்கலாமா? 2 பவர் 2 4. ரைட்டா? சரி, இப்போது 2 பவர் 2 எடுத்துக்கலாம் 4. அப்போ மேலே 3.5 அப்படி போட்டுக்காங்க. இஸ் டு 2 பவர் 5. ரைட்டா? இப்போ என்ன ஆகும்? 2 இன்ட்டு இந்த 2 இன்ட்டு 3.5 எவ்வளோ ஆகும்? 7. ரைட்டா? 3.5 இன்ட்டு 2 7 இஸ் டு 2/5. நம்ம எப்படி எழுதுவோம்? 2 பவர் 7 இஸ்டுன்னு அர்த்தம், டிவைடுன்னு அர்த்தம், 2/5. ரைட்டா? இப்போது இது என்ன இருக்குது? டிவைடில் இருக்குது. 2 பவர் 7 டிவைட் 2 பவர் 5. கீழே இது மேலே வந்தனால நம்ம 1 வச்சுக்கிறோம். ரைட்டா? ஓகே. இப்போது நம்ம என்ன சொல்லியிருக்கு? பவரில் உள்ளது டிவைடில் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போது 2 7 - 5 டிவைட் பை 1. இது என்ன ஆகும்? 2 பவர் 7 5 போனால் எவ்வளோ? 2/1. அப்போ என்ன ஆகும்? 2 பவர் 2 4 டிவைட் பை 1. ஸோ ஆப்ஷன் பி 4:1. ரைட்டா? ரைட், ஓகே. அடுத்த கொஷின். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு பள்ளியில் 800 மாணவர்கள் இருக்காங்க. சரியா? 800 மாணவர்களுக்கு 25 டீச்சர் இருக்காங்க. ஸோ இப்போ மாணவர்கள் வந்து 960 ஆகும்போது அந்த டீச்சரோட எண்ணிக்கை எவ்வளோ அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அந்த ஈக்குவல் பண்ணதுக்கு. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கு? 800 ஸ்டூடெண்ட்டுக்கு. இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஒரு ஸ்கூலில் வந்து 800 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு 25 டீச்சர் தேவைப்படுது. அப்போ ஸ்டூடெண்ட் வந்து 960 மாறும்போது அவங்களுக்கு எத்தனை டீச்சர் தேவைப்படும், எக்ஸ்ட்ரா தேவைப்படும் கேட்டிருக்காங்க. இதுதான் கொஷின். ரைட்டுங்களா? சரி பாருங்கள். ஃபஸ்ட்டு 800 ஸ்டூடெண்ட்டுக்கு எத்தனை டீச்சர் தேவைப்படுது? 25 டீச்சர். ஸோ டிவைட் பை 25 ஈக்குவல் டு 960 ஸ்டூடெண்ட்டுக்கு எத்தனை டீச்சர் தேவைப்படும் இதான் கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரி, இதை எப்படி செய்யலாம்? இந்த எக்ஸ் கன்சிட்டு கொண்டு போயிருங்க. அப்போ எக்ஸு ஈக்குவல் டு இது டிவைடில் இருக்கிறனால ஈக்குவல் டு கன்சிடர் போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ 960 இந்த மொத்த பிணமும் ஈக்குவல் டு கன்சிடர் கொண்டு போயிருங்க. ஸோ அது அப்படி தலைகீழாக ஆகும். அப்போ இன்ட்டு 25/800. ரைட்டா? ரைட். சரி பாருங்கள். ஒரு 0 கேன்சல். 5 8 80, 12 8 96. ரைட்டா? 5 10, 5 25, 4 2 6 12. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30. மொத்தம் 30 டீச்சர் தேவைப்படுவாங்க 960 ஸ்டூடெண்ட்டுக்கு. நீங்கள் 30 போட்டால் ஆன்சர் தப்பாகிடும். என்னென்னா அவன் ஆன்சர் என்ன கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்னும் எத்தனை டீச்சர் தேவைப்படும்? ஆல்ரெடி 25 பேர் இருக்காங்க. அப்போ மொத்தம் 30 நமக்கு தேவை இருக்குது இல்லையா? அப்போ மீதி என்ன எவ்வளோ தேவைப்படுது? எக்ஸ்ட்ரா 5 டீச்சர் தேவைப்படுது. ஸோ ஆப்ஷன் பி. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அதாவது ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கொடுத்துருக்காங்க, அது சைடு எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னால் சமபக்க முக்கோணம். சரியா? இதுதான் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த சைடு கேட்டிருக்காங்க. சரியா? சைடுனா ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஏரியா தான் கொடுத்துருக்கு. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஏரியா என்னது? ஏரியா இஸ் ஈக்குவல் டு √3/4 இன்ட்டு a². இதுதான் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஏரியா. இதுதான் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ √3/4 இன்ட்டு a² ஈக்குவல் டு ஏரியா தான் என்னது? 900 √3. ரைட்டா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சைடு கேட்டிருக்காங்க. ஏ தான் கேட்டிருக்காங்க. சைடுனா ஏ. ரைட். இப்போ என்ன செய்யலாம்? இப்போ a² ஈக்குவல் டு 900 √3. இந்த 3/4 ஈக்குவல் டு கன்சிடர் போகும்போது தலைகீழாக மாறும். அப்போ 4/√3. √3 கேன்சல். அப்போ a² இஸ் ஈக்குவல் டு 900 6 எவ்வளோ ஆகும்? 3600. சரியா? அப்போது ஏ ஈக்குவல் டு எவ்வளோ ஆகும்? a² வந்து 3600னா ஏ வந்து எவ்வளோ ஆகும்? √3600. இப்போ a ஈக்குவல் டு 60 இன்ட்டு 60 3600. ரைட்டா? இப்போ ஏ எவ்வளோ ஆகும்? ரூட் வெளியே எடுத்தால் 60. சரியா? அப்போது சைடு வந்து எவ்வளவு? பி. ஆப்ஷன் பி 60.
ரைட். அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். ஒரு பெரிய சர்க்கிள் வந்து நம்ம ஒரு ஸ்கொயர்லேருந்து வெட்டி எடுக்கும். சரியா? அது ஒரு ஸ்கொயர் இருக்குது. இந்த ஸ்கொயரோட சைடு வந்து ஏன்னு கொடுத்துட்டாங்க, ஏ. சரியா? இதில் நம்ம ஒரு பெரிய சர்க்கிள் வெட்டி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பெரிய சர்க்கிள்னால் இதை வெட்டி வரும். ரைட்டா? இதுதான் பெரிய சர்க்கிள். இந்த பெரிய சர்க்கிள் வெட்டி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வெட்டி எடுத்தால் அப்போது அந்த வட்டத்தின் பரப்பளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சரி, இந்த வட்டத்தோட பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ பாருங்கள், ஒரு வட்டத்துக்கு முக்கியமானது என்னன்னா ரேடியஸ். ரைட்டா? இதுதான் ரேடியஸ். வட்டத்துக்கு முக்கியமானது ரேடியஸ். ரைட். இப்போ இந்த பாருங்கள், இந்த ஃபுல் சைடும் சேர்ந்து எவ்வளவு? ஏ. இந்த ஃபுல் லென்த் தான் ஏ இல்லையா? இதிலேருந்து இது வரைக்கும் ஏ. இப்போ இந்த ரேடியஸுங்கிறது பாதி இருக்குது. ரைட்டா? அப்போ ரேடியஸ் என்ன இருக்கும்? இது ஃபுல்லாக ஏன்னா இந்த ரேடியஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? அதில் பாதி a/2. ரைட்டா? சரி, ரைட்டு. இப்போது நம்ம வட்டத்தோட பரப்பளவு தானே கேட்டிருக்காங்க. வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்னது? ஏரியா ஆஃப் சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர். ரைட்டா? நமக்கு 6 கிடச்சிச்சு, a/2. அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க. பைக்கு பதிலாக என்ன எழுதுனா 22/7 இன்ட்டு 6க்கு பதிலாக a/2. சரியா? அப்போது 6 ஸ்கொயர், அதனால் a/2 ஸ்கொயர். ரைட், ஓகேவா? சரி, ரைட்டு. அப்போது 22/7 இன்ட்டு இது 2 முறை a ஸ்கொயர்னா அப்போ a/2 இன்ட்டு a/2. ரைட், ஓகேவா? 1 2 11 2 22. அப்போ என்ன இருக்குது மிச்சம்? 11/7 இன்ட்டு a²/2. அப்போ இதை சால்வ் பண்ண என்ன ஆகும்? 11a² டிவைட் பை 7 இன்ட்டு 2 எவ்வளவு? 14. ஸோ 11a² டிவைட் பை 14. ஆப்ஷன் ஏ. இதில் ஏன் போடலை? ஆப்ஷன் ஏ. ரைட்டா? 14a² தான் அந்த மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவு. ரைட். அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஏ வந்து 3 டைம்ஸ் பியோட ஃபாஸ்ட்டாக வேலை செய்வாங்க. ரைட்டா? அப்போ ஏ பி போட்டுருக்காங்க. ஏ வந்து எவ்வளவு? 3 டைம் பியோட ஃபாஸ்ட்டாக வேலை செய்வாங்க. அப்போ ஏ 3, பி வந்து 1. ரைட்டா? இது வந்து ஒர்க் ரேஷியோ. அதான் டைம் ரேஷியோவாக மாற்றணும். எப்படி மாற்றலாம்? அப்படியே மாற்றி போட்டுருக்காங்க. 1:3. ரைட்டா? ரைட். இப்போ அப்படி வேலை செய்யறதுனால என்ன நடக்குன்னா 10 நாள் சீக்கிரமாக முடிச்சிருக்காரு பிஏவோட. இப்போ என்ன அர்த்தம்? பிஏவோட 10 நாள் சீக்கிரம் முடிக்காருன்னா இதை ரெண்டுத்தையும் கழிச்சுங்க. 3 1 போனால் எவ்வளோ? 2. அந்த 2 தான் அந்த 10 டேஸ். ரைட்டா? அது பிஏவோட சீக்கிரம் முடிச்சுக்குது. இப்போ பி 3னா இவங்க 1. அப்போ எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும்? 3 - 1 எவ்வளோ? 2. அதுதான் 10. அப்போ 1 வந்து எவ்வளவு? 1 = 5. ரைட். இப்போது நம்ம செய்யலாம். பி எத்தனை நாள் இந்த வேலையை முடிப்பார்னு கேட்டுக்காரு. 1 5னா மல்டிப்ளை பண்ணுங்க. 1 5 5. அப்போ அதேமாதிரி 3 கூட 5 பேருக்கு எவ்வளவு? 15. ஏ 5 நாளில் முடிப்பார். பி வந்து எத்தனை முடிப்பார்? 15 நாளில் முடிப்பார். ரைட்டா? ஆப்ஷன் பி. ரைட். அடுத்த கொஷின். அந்த கொஷின் பாருங்கள். ஏ வந்து ஒரு வேலையை 15 நாளில் முடிப்பாங்க. ரைட்டா? அதே வேலையை பி வந்து 20 நாளில் முடிக்க முடியும். சரிங்களா? ரைட். இவங்களுக்கும் சேர்ந்து அந்த வேலையை 4 நாள் செஞ்சதுக்கப்புறம் மீதி எவ்வளோ வேலை ஆகும்னு கேட்டிருக்காங்க. ரைட். எப்படி சொல்லலாம் பாருங்கள். ஏ வந்து ஒரு நாளில் எத்தனை நாள் ஒரு வேலையை 15 நாள் முடிப்பார். பி வந்து ஒரு வேலையை 20 நாளில் முடிப்பார். ரைட்டா? சரி, ரைட்டு. இப்போ மொத்த ஒர்க் கண்டுபிடிக்கணும். மொத்தம் எவ்வளோ வேலைன்ட்டு அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கணும். அதுதான் மொத்த ஒர்க்கு. எல்சிஎம் என்ன எடுக்கலாம்? 60. ரைட்டா? இதுதான் மொத்த ஒர்க் அல்லது யூனிட், மொத்த வேலை செய்யக்கூடிய அளவு. ரைட். இப்போ என்னச்சுன்னா 15 × 4 60 வரும். 20 × 3 60 வரும். ரைட்டா? இது என்னதுன்னா ஏ ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையின் அளவு. இது வந்து பி ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையின் அளவு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஏவும் பியும் சேர்ந்து வேலை செய்தாங்க. எத்தனை நாள்? 4 நாளில். ஏவும் பியும் எத்தனை நாள் வேலை செய்தாங்க? 4 நாள் வேலை செய்தாங்க. அப்போ எவ்வளோ வேலை முடிஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. மிச்சம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க அவங்க செஞ்சு முடிச்சதுக்கப்புறம். ரைட். இப்போது ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் செஞ்சாங்க? 4 நாள். அப்போ 4 ஏஎம்முக்கு எல்லாம் தெரியும் 4 ப்ளஸ் பி வந்து எவ்வளவு? 3. அப்போ 4 + 3. ரைட்டா? அப்போ எவ்வளோ வருது? 4 7 28. சரிங்களா? அப்போ அவங்க செஞ்சு முடித்த வேலை எவ்வளோனா 28. மொத்த வேலை எவ்வளவு? 60. 60ல்
28 வேலை செஞ்சு முடிச்சிட்டாங்க. அப்போது கேன்சல் பண்ண வரும். 7 நாளாக 28, 15 நாளாக 60. ரைட்டா? 7/15 அப்படின்னு போட்டோம்னா ஆப்ஷன் தப்பு. ஏன்னா அவங்க செஞ்சு முடித்த வேலையை கேட்கல, செஞ்சதுக்கப்புறம் மிச்சம் உள்ள வேலை எவ்வளோக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மிச்சம் உள்ள வேலை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுலேருந்து இதை கழிச்சிருங்க. 15 - 7 எவ்வளவு? 8. அப்போ 8/15. ரைட்டா? இப்போ இதுதான் ஆன்சர் டி. மிச்சம் உள்ள வேலை எவ்வளோக்குன்னா 8/15 உள்ள ஒர்க்கு இருக்குது ரிமைனிங். ரைட். அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், என்ன கேட்டிருக்கேன், இதில் எது லார்ஜஸ்ட்? சரியா? இப்போ இருக்கிறதுல எது லார்ஜஸ்ட்? இதுதான் கொஸ்டின். பெருசு எதுன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி செய்யலாம்? 2 பவர் 250 இல்லையா? ரைட். இது 3 பவர் 150, 5 பவர் 100, 4 பவர் 200. ரைட். இது எப்படி எழுதலாம்னா, இது காமனாக வகுது பாருங்கள், 50 காமனாக எடுத்துக்கலாம். ரைட்டா? அப்போ 2 பவர் 50 இன்ட்டு எவ்வளோ வகுது? 5. ஸோ 50 × 5 250. ரைட்டா? இது பாருங்கள் 3 பவர் 50, இது 150, அப்போ இன்ட்டு 3. இப்போ 50 × 3 150 வந்துடும். ரைட்டா? அடுத்து பாருங்கள் 5 பவர் 50 இன்ட்டு 2, அப்போ 50 × 2 100. ரைட். ஓகேவா? அடுத்து 4 பவர் 50, 50 இன்ட்டு 4 போட்டால் எவ்வளோ? 200. ரைட். ஓகேவா? இப்போது எல்லாத்துலேயும் காமன் எனக்கு 50 இருக்குது. அப்போ அதை கேன்சல் பண்ணுறோம். ரைட்டா? அப்போ என்னக்கு 2 பவர் 5, 3 பவர் 3, 5 பவர் 2, 4 பவர் 4. ரைட்டா? இப்போ 2 பவர் 5 எவ்வளோ ஆகும்? 32. 3 பவர் 3, 3 × 3 × 3 9. 5 பவர் 2 25. 4 பவர் 4 256. இப்போ இதில் எது பெருசாக இருக்குது? 250 இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? அடுத்த கொஷின். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள், 210 மென் வந்து 12 ஹவரில் 18 நாளில் ஒரு வேலையை முடிக்காங்க. அப்போது 20 நாள் 14 மணி நேரத்துக்கு எத்தனை மென் இருந்தால் அந்த வேலையை முடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? எப்படி போடலான்னா, அது M1 × day 1 × hour 1. ரைட்டா? சரி. ரைட்டு. ஈக்குவல் டு M2 × day 2 × hours to hour 2 into hour 2. ரைட். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கு? மென் ஒன்றுக்கு 210 மென்னு இன்ட்டு எத்தனை நாளில் முடிப்பாங்க? 18 நாளில். எத்தனை ஹவர்? 12 மணி நேரம். ரைட்டா? ஈக்குவல் டு எத்தனை மென்னு வேணும் தான் கேட்டிருக்காங்க. எத்தனை வேணும் இல்லையா? M2 ஈக்குவல் டு இன்ட்டு டே எத்தனை நாள்? 20 நாளில். ஹவர் எத்தனை? 14 நாள், 14 ஹவர்ஸ். இப்போ பாருங்கள், இந்த ஒரு 0 கேன்சல். ரைட்டா? 1 2 2, 6 2 12, 3 21, 2 14, 1 2 2, 9 2 18. ரைட்டா? அப்போ 3 × 9 × 6 எவ்வளோ ஆகும்? 9 54, 54 3, 4 3 12, மீதி 1, 3 15, 16. 162 மென் தேவை. ரைட்டா? ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள், 24, 15 மற்றும் 36 வகுப்படும் 6 இலக்க மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்டுறாங்க. 6 இலக்க மிகப்பெரிய எண் என்னது? முதல்ல 3 4 5 6, இதுதான் 6 இலக்க மிகப்பெரிய எண். சரி. ரைட். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? அந்த 3 நம்பரால் வகுப்படணும் அந்த 6 இலக்க மிகப்பெரிய எண். அப்போ என்ன செய்யணும்? அந்த 3க்கும் எல்சிஎம் பண்ணுங்க. எல்சிஎம் ஆஃப் 24, 15, 36. ரைட்டா? இப்போ உள்ள ஷார்ட்கட் என்ன? எல்சிஎம் இப்படி ஈஸியாக எடுக்கணும்னா, இருக்கையிலே பெரிய நம்பர் எதுன்னு பாருங்கள், 36. ரைட்டா? ஓகே. இப்போது இதில் 15, 5 அந்த மாதிரி வந்ததுன்னா லாஸ்ட் பெரிய நம்பரோட 10 பெருக்கிடுங்க. அதுதான் எல்சிஎம்மாக இருக்கும். மேக்ஸிமம் அதான் எல்சிஎம்மாக இருக்கும். அப்போ 36 × 10 எவ்வளவு? 360. ஸோ 360 தான் எல்சிஎம். இதை செக் பண்ணி பார்த்துக்காங்க. ரைட்டா? எப்படின்னா 24, 15, 36 இது எல்லாமே 360 வருதான்னு பார்த்துக்காங்க. 36 × 10 360 வரும். 15 × 24 360, 24 × 15 360.
ஸோ எல்லா நம்பராலையும் இது வகுக்க முடியும், ரைட்டா. ஸோ அதனால் நம்ம வந்து 360 எல்சிஎம்னு எடுத்துக்கலாம், ரைட்டு. இப்போ என்ன செய்யணும்னா இதில் ஷார்ட்கட் பாருங்கள், ஈஸியாக பக் செய்யறதுக்கு. எல்லாத்துலேயுமே என்ன நம்பரு ஃபஸ்ட்டு 3 நம்பர் சேமாக இருக்குது, அப்போ 3 நம்பர் கேன்சல் பண்ணிங்க, ரைட்டா. இப்போ மீதி உள்ள நம்பர் பாருங்கள். இப்போ நமக்கு எல்சிஎம் மொத்தம் என்ன கிடச்சிருக்கு 360. இந்த 360 எதில் வகுப்படுன்னு பாருங்கள், ரைட்டா. 760 தான் வகுப்படுச்சு, ரைட்டா. 360 இன்ட்டு 2 எவ்வளோவும் 720. ஸோ ஆன்சர் பி, ரைட். ஓகேங்களா, ரைட். அடுத்த கொஷின். எல்லா கொஷினுக்கும் இந்த மாதிரி பண்ண முடியாது. இந்த சேமாக நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஃபுல் கணக்கு செஞ்சு தான் ஆகணும். இது அடுத்த டெஸ்ட்டில் வரும்போது உங்களுக்கு அந்த கொஷின் கொடுப்பேன், அதில் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும், ரைட். அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். எல்சிஎம் ஆஃப், அதாவது இரு சார்பகா எண்களின் மீசிம 6006. ஒரு எண் 66 எண்ணில் மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா. இரு சார்பகா எண்களின் கோப்ரைம்ஸ், ரைட்டா. கோப்ரைம் அல்லது சார்பகா நம்பர் தமிழில். அதோட எல்சிஎம் வந்து 606. ஃபஸ்ட் நமக்கு ஒரு கான்செப்ட் தெரியணும்னா, இரு சார்பகா எண்கள், அதாவது 2 கோப்ரைமோட எண்களோட ஹெச்சிஎஃப் எவ்வளோ இருக்குன்னா 1, ரைட்டா, ரைட். இப்போ என்ன கொடுத்துருக்கு, இரு சார்பகா எண்களின் எல்சிஎம் வந்து 6006, ரைட்டா, ரைட். ஒரு நம்பர் வந்து 66, அப்போ இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும், ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் ஈக்குவல் டு 1 நம்பர் இன்ட்டு அனதர் நம்பர், ஒரு எண்கள் இன்ட்டு அனதர் மற்றொரு எண், ரைட்டா, ரைட். இப்போது ஹெச்சிஎஃப் வந்து என்னது, இரு சார்பகா எண்களோட ஹெச்சிஎஃப் எப்போதும் என்ன இருக்கும் 1. ஸோ 1 எடுத்துக்கிட்டோம், 1 இன்ட்டு அதோட எல்சிஎம் வந்து 6006 ஈக்குவல் டு ஒரு நம்பர் என்னது 66, மற்றொரு நம்பர் தான் கேட்டிருக்காங்க, ரைட். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6006, இந்த 66 மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ஈக்குவல் டு கன்சிடர் ஆகும்போது டிவைடில் வந்துடும். ஸோ டிவைட் பை 66, ரைட்டா. 11 66, 166 0 0 166, ரைட்டா. 11 11 9 11 99, மீதி 9 வரும், சரி 99 மீதி 1 வரும். அப்போது 11 11 91, ரைட்டா. அப்போ இன்னொரு என்னது சி ஆப்ஷன் 91. அடுத்த கொஷின் பாருங்கள். இதோட எல்சிஎம் வேல்யூ கேட்டிருக்காங்க, ரைட்டா. பாலினாமியல்ஸ் இந்த பாடம் பாரு, ரைட். ஓகே, இது எப்படி செய்யணும் பாருங்கள். 12x - 1 ஹோல் கியூபு, அடுத்து 15x - 1 x + 2 ஹோல் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு இன்னும் இந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துருங்க. 12 15 3 4 3 12 5 3 15, ரைட். அப்போ 3 × 4 × 5 எவ்வளோ வரும் 60. ஸோ எல்சிஎம் வந்து இந்த நம்பருக்கு வந்து எவ்வளவு 60, ரைட்டு. அடுத்து இந்த எக்ஸு இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறது பாருங்க, இதில் x - 1 இருக்குது, இதில் x - 1 இருக்குது. இது ரெண்டும் காமனாக இருக்குது இல்லையா. காமனாக இருக்கிறதுல பெரியசு ஏதோ அதை எடுக்கணும். இப்போ பெருசு எது x - 1 ஹோல் கியூப், அதான் பெருசு. ஸோ x - 1 ஹோல் கியூப். மிச்சம் உள்ளதை அப்படி எழுதிடணும், x + 2 ஹோல் ஸ்கொயர், ரைட்டா. ஸோ ஆன்சர் டி 60x - 1 ஹோல் கியூப் x + 2 ஹோல் ஸ்கொயர், ரைட்டா. ஓகே, அடுத்த கொஷின். இந்த மாதிரி டைப் கொஷின்ஸு நம்ம சேனலில் பாலினாமியல்ஸ், ஹெச்சிஎஃப் எல்சிஎம்மில் பாலினாமியல்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர் போட்டிருக்கோம். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும், ரைட். அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். 2 ஸ்கீமில் வந்து உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கி, ரைட்டா. ரேஸ் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு சேம் அமௌண்ட், ஒரே பிரின்சிபல் அமௌண்ட்டு சேமு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு சேமு, வருஷம் மட்டும் வேறு. ஸோ அப்போ வந்து அந்த ரேஷியோ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது, PNR / 100, ரைட். ஓகேவா, சரி. இப்போ மொதல் ஸ்கீம் பாருங்கள், சேம் பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 6 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு சேம், ரைட்டா, பை 100. இன்னொரு ஸ்கீமில் பாருங்கள், பிரின்சிபல் சேம், வருஷம் மட்டும்தான் வேறு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேமு, டிவைட் பை 100. இப்போ 100 கேன்சல், 6 கேன்சலு, பிக்கு கேன்சல். அப்போ இது எப்படி இருக்குது 6:10 அடித்தா 3:5.
அந்த ரேஷியோ வந்து 3:5. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். இப்போ 6600 2 பகுதியாக பிரிக்காங்க. ஃபஸ்ட்டு பகுதி வந்து எவ்வளோ கொடுத்தாங்கன்னா வட்டிக்கு 10% 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் எளிய வட்டியும், இன்னொரு பார்ட்டாக பிரித்ததை வந்து 9% 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் எளிய வட்டிக்கும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ 10% இன்ட்டு 3 வருஷம் இதுக்கு கிடைக்க வட்டியும் 9% இன்ட்டு 4 வருஷம் அதுக்கு கிடைக்கிறதும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டாக? அது 2 ஈக்குவல் அதை எழுதியிருக்கோம். ரைட். இப்போ இது என்னது 30%, இது வந்து 36%. ரைட்டா? கேன்சல் பண்ணால் அது 5 5 30, இது 6 36. ரைட். இப்போது அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 6 + 5 11. நமக்கு தனித்தனி பார்ட்டாக இருக்கா? ஒன்று 5 பார்ட்டு, இன்னொன்று 6 பார்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் பாருங்கள் 5. அமௌண்ட் எவ்வளோ? 6600. 6600 கேன்சல் பண்ணால் ஓகே 31 6 11 66. ஸோ அப்போ 5 × 600 எவ்வளோ ஆகும்? 3000. ஸோ மொதல் பார்ட்டு 3000. அடுத்த பார்ட்டு பாருங்கள். ஒன்றையும் கூட்டுங்க. 5 + 6 11. உங்கள் செகண்ட் பார்ட் 6 இன்ட்டு மொத்த அமௌண்ட்டு 6600. சரியா? கேன்சல் பண்ணால் எவ்வளோ ஆகும்? 6 36 3600. ஸோ அந்த ரெண்டு எவ்வளோனா 2 பார்ட்டாக பிரித்தது, ஒன்று 3000 இன்னொன்று 3600 பிரிச்சுப்பாங்க. ஆன்சர் ஏ. ரைட். அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். 6 13 20 97 இதோட கூடுதல் கேட்டிருக்குங்க, சம் கேட்டிருக்குங்க. சரியா? இது எப்படி செய்யணும் பாருங்கள். இந்த கொஷின் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். 97 வரைக்கும் 6 13 20 அப்புறம் தான் இது 7 7 கூடுது. சரியா? அப்போ 7 7 கூடுதுன்னா 6 13 20 அப்படி போயிட்டு 97 வரைக்கும் இருக்குது. சரி, ரைட்டு. இப்போ மொத்தத்தில் டிஃப்ரெண்ட்டு 13 - 6 எவ்வளவு? 7. ரைட்டா? அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து என்னது நமக்கு 7. ஸோ 7 7 97 வரைக்கும் போகுது. 20 அப்போ 27 அப்படி 7 7 கூடுது. ஸோ அப்போ இதுக்குள்ளே எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அது எத்தனை டேர்ம்ஸ் இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, லாஸ்ட்டு உள்ளது இருக்குல்ல, லாஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபஸ்ட் நம்பர் டிவைடட் பை இந்த டிஃபரன்ஸு ப்ளஸ்ஸு 1. ரைட்டா? லாஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபஸ்ட் நம்பர் டிவைடட் பை இந்த டிஃபரன்ஸு ப்ளஸ் 1. ஸோ லாஸ்ட் நம்பர் என்னது? 97 மைனஸ் ஃபஸ்ட் நம்பர் 6. வித்தியாசம் எனக்கு 7. ஒவ்வொன்றும் 7 7 போகுது இல்லையா? ஸோ 7 ப்ளஸ் 1. ரைட்டா? ஸோ 97 - 6 எவ்வளோ போகும்? 91. 91/7 ப்ளஸ் 1 கேன்சல் பண்ணால் 1 7 7 13 7 91. அப்போ 13 + 1 எத்தனை? 14. அப்போ மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குது இதுக்குள்ளே? 14 டேர்ம்ஸ் இருக்குது. சரியா? 20 27 அத்தனை அடுத்த தூக்கம் 33 40 அப்படி போயிட்டே இருக்குது. ஸோ அப்போ மொத்தம் 14 டேர்ம்ஸ் இருக்குது. இப்போது அந்த 14 டேர்ம்ஸோட கூடுதலுக்கு பார்க்கணும். கூடுதல் எப்படி பார்க்கலாம்னா, லாஸ்ட் டேர்ம், ரைட்டா, லாஸ்ட் டேர்ம் ப்ளஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைடட் பை 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், மொத்த டேர்மும். இதை நாங்கள் எழுதுகிறேன். லாஸ்ட் டேர்ம் ப்ளஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைடட் பை 2 இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். டோட்டல் டேர்ம்ஸ்னால் மொத்தம் எத்தனை இருக்குது? ஸோ லாஸ்ட் டேர்ம் வந்து இதில் என்ன இருக்குது? 97. ரைட். ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது? 6 டிவைட் பை 2 இன்ட்டு டோட்டல் டேர்ம் எத்தனை நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? மொத்தம் 14 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இன்ட்டு 14. அப்போது இதை அடித்தா என்ன ஆகும்? 2 7 கண்டா 14. இப்போ 97 + 6 எவ்வளோ ஆகும்? 100 104. ரைட்டா? 97 + 6 எவ்வளோ ஆகும்? 100 103 ஆகும். சாரி 103 ஆகும். 97 + 3 6 வந்து 103. 103 × 7 எவ்வளோ ஆகும்? 103 × 7. 103 × 7 3 21 2 2 1 7 7. ஸோ இதோட கூடுதல் வந்து 721. ரைட். அடுத்த கொஷின். இப்போ அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். A1 C3 F6 J10 O15 இது எப்படி கொடுத்துருக்குன்னா, A வந்து 1. ரைட். அடுத்து ஒரு நம்பர் விட்டாச்சு. சரியா?
ஒன்று விட்டு அடுத்து என்னது சியோடது வந்து என்னது வரும் 3 வரும். ஸோ ஏபிசிடி அல்ஃபபெட்டு A1 B2 3 ரைட் ஓகேவா. இப்போ சி வந்து 3 வரும், இது எடுத்துருக்கோம் ரைட். அதுக்கடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை 1 விட்டாச்சு, அடுத்ததில் பார்த்துருக்குன்னா எஃப் வருது. எஃப்னா அடுத்து 2 இது விட்டாங்க, 2 இது கேப் விட்டு அடுத்து எஃப் எடுத்திருக்காங்க, F6 ரைட்டா. இப்போ ஃபஸ்ட்டு 1 விட்டாச்சு, அப்புறம் 2 விட்ருக்காங்க, அடுத்து 3 இது விட்ருக்காங்க, GHI விட்டு நடத்துருக்காங்க J10 ரைட்டா. அப்போ 1 2 3 விட்ருக்காங்க, அடுத்து 4 விடணும், 1 2 3 4 விட்டானதும் O15. அடுத்து 5 விடணும், 1 2 3 4 5 விட்டானதும் U21 ரைட்டா. இப்போ ஆப்ஷன் ஏ U21 ரைட்டா. ஓகே, அடுத்த கொஷின். இப்போ இதில் என்ன கொஷின், இந்த மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க, இதுக்கு அடுத்து என்ன நம்பர் ஆகுன்ட்டு. இது ஒன்றும் இல்லை பாருங்க, இது 5 × 2 + 1 ஓகேவா. இப்போ 5 × 2 எவ்வளோக்கும் 10, 10 + 1 11 ரைட்டா. அப்போ அடுத்து பாருங்கள், 11 × 2 எவ்வளவு 22 + 1 அப்போ 23. அடுத்து பாருங்கள், 23 × 2 எவ்வளோவும் 46 + 1 47. இப்போ 47 × 2 எவ்வளோவும் 94 + 1 95 வருது. அப்போ 95 × 2 எவ்வளோ வரும், 95 × 2 150 190 வரும். இப்போ 190 + 1 191. இதுக்கு ஆன்சர் வந்து 191 ரைட்டுங்களா. ரைட், ஆன்சர் பார்த்துக்காங்க 191 ஓகேவா. ரைட், அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், 300க்கும் 600க்கும் இடைப்பட்ட நம்பர் 7ஆல் வகுப்படக்கூடிய இடைப்பட்ட நம்பர் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரி ரைட், எப்படி செய்யலாம், ஃபஸ்ட்டு 300 7ஆல் வகுப்படணும் சரியா. அப்போ 7 4 7 28, மீதி எத்தனை 2 0 ஈகலாம் 14, மீதி எத்தனை இருக்கும் 6 இருக்கும் ரைட்டா. சரி ரைட்டு. இப்போது என்ன செய்யணும்னா 7 × இது 42 அது 43 ஆக்கிடுங்க. அப்போ × 43 எவ்வளோ வரும், 3 21, மீதி 2 4 28 29 30 ரைட்டா. அப்போ 301. இப்போ 301 தான் 7ஆல் வகுப்படக்கூடிய முதல் நம்பர். சரி ரைட். அப்போ ஃபஸ்ட் நம்பர் என்ன வரும் 301, அடுத்து 308, அடுத்து யாருக்கு கூட்டினா எத்தனை வரும் 310 315 இப்படியே போகும் ரைட்டா. எது வரைக்கும் 600 வரைக்கும் வரணும். இப்போது 600 அது 7ஆல் வகுக்கணும், எல்லாம் 7ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் தான் ரைட்டா. இப்போ 8 7 56, மீதி 4 0, 7 35, மீதி 5 இருக்குது ரைட்டா. அப்போ 600 வந்து 7ஆல் வகுப்படாது. என்ன செய்யணும், 600 - 5 எவ்வளோ வரும் 595. 595 7 × 85 595. ஸோ அப்போது 595 தான் 7ஆல் வகுப்படும். இதில் நம்ம அப்படி பண்ண முடியாது, ஏன்னா ரைட்டா இதில் அதுமாதிரி பண்ணால் இது வந்து 6 கழிச்சோம்னா 300க்கு உள்ளே போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணுறோம் ரைட்டா. ஸோ அப்போது ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள் 301 308 அப்படியே போய் 595 வரைக்கும் இருக்குது ரைட் ஓகேவா. ரைட். இப்போது அதில் எத்தனை டேம் இருக்குன்னு இருக்காங்க, எப்படி கண்டுபிடிக்கலாம், இதுனா லாஸ்ட் டேம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேம் டிவைடட் பை காமன் டிஃப்ரென்ஸ் ப்ளஸ் 1. காமன் டிஃப்ரென்ஸ் நடந்து இது 7 7 போதா, அதான் காமன் டிஃப்ரென்ஸ் 7 போகும் ரைட்டா. ரைட். லாஸ்ட் டைம் வந்து 595, ஃபஸ்ட் டைம் 301 டிவைட் பை காமன் டிஃபரன்ஸ் வந்து 7 + 1. இப்போது 595 301 கழிச்சா என்ன ஆகும் 595 301, இது 4 9 2 சரியா. அப்போது 294 டிவைட் பை 7 எவ்வளோ வரும் 4 7 28 28 + 1 7 14. அப்போ 42 + 1 எவ்வளவு 43. ஸோ இதுக்கு இடைப்பட்டுல 43 டேர்ம்ஸ் இருக்கும். சி ஆன்சர். அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள், சரியா தவறா அப்படின்னு சொல்லக்கூடிய 5 கேள்வி இருக்குது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஷின் மொத்தம் 5 கொஷின் இருக்குது இல்லையா, 5 கொஷின்ஸ் இருக்குது. அது எத்தனை விதமாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும்னு கேட்டுருங்க. ரைட். முதல்ல எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு பாசிபிலிட்டிஸ் ட்ரூன்னு போடலாம், இன்னொரு பாசிபிலிட்டிஸ் ஃபால்ஸ்ன்னு போடலாம். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது ரைட்டாக, அது போட்டுக்கோங்க.
எத்தனை கொஷின் மொத்தம் 5, அதை பவரில் போடுங்க. ஸோ 2 power 5. அப்போ எவ்வளோ வரும்? 2 × 2 × 2 × 2 × 2 32. ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின். ஒரு டைஸ் இருக்குது, 2 டைஸ் உருட்டுதாங்க. என்ன சொல்லியிருக்கலாங்க, 2 பகடை ஒரு முறை உருட்டக்கூடியது. முதல் பகடையில் 3 மடங்கு எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு கேட்டுருங்க. 3 மடங்கு கிடக்கணுமா? சரி, முதல்ல எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு டைஸில் இது ஒரு டைஸில் மட்டும் தான் கேட்டிருக்காங்க கரெக்டா. ஸோ ஒரு டைஸில் மொத்தம் பக்கம் எத்தனை? ஒரு டைஸில் எத்தனை பக்கம் இருக்கும்? 6 பக்கம் இருக்கும் இல்லையா? 6. ரைட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 3 மடங்கு. 3 மடங்குனா 3ஆல் டிவைட் பண்ணக்கூடியது என்ன இருக்கும்? 3 டிவைட் பண்ணலாம். அடுத்து 6, இந்த 2 3ஆல் வகுப்படக்கூடியது. சரியா? இதுதான் எத்தனை கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க ஒரு டைஸில். அப்போ மொத்தம் எத்தனை? 6. டோட்டல் நம்பர் வந்து கீழே போட்டுருணும். மொத்தம் 6 பக்கங்கள். அதில் எத்தனை பாசிபிலிட்டிஸு? 3 விடலாம், 6 விடலாம். இந்த 2மே 3ஆல் வகுப்படக்கூடியது. அப்போ மொத்தத்தில் 2. ஸோ 2 அடித்த எத்தனை வரும்? 4 2 2 3 2 6. ஸோ பாசிபிலிட்டிஸ் வந்து 1/3. ஆப்ஷன் பி. ரைட். ஓகே. இப்போது நான் இன்றைக்கி இந்த கொஷின் முடிஞ்சது. நாளைக்கு டெஸ்ட் நம்பர் 2 அப்லோட் ஆகும். ஓகே, தேங்க்யூ.